வணக்கம். நான் டாக்டர் ஞானம், ஹோமியோபதி மருத்துவர். மீண்டும் உங்களை எல்லாத்தையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கோடை வெயில், அதாவது அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே குவாரண்டைன் ஒரு பக்கம் படுத்தி எடுத்துகிட்ருக்கு. இதில் நம்ம கோடை வெயிலையும் சேர்த்து எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் கவலை இருக்கும். நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கான சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கோடை வெயிலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையாகவே இந்த மாதிரியான சீசனில், சம்மரில், இந்த கோடை வெயில் காலத்தில் நம்ம உடல் சூடு, வெப்பம் அதிகரிக்கும். அதை எப்படியெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு குளிக்கிறதன் மூலமாக உடல் வெப்பம் தனியும். ரெண்டாவது, உள்ளே நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கோடை காலத்தில் நீர்ச்சத்து ஈஸியாக வெளியே போயிடும். அப்போ நம்ம வேர்வையின் மூலமாகவும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பத்தினால நம்மளுக்கு ஈஸியாகவே உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுற மாதிரியும் நம்ம உணவு முறைகளை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே முன்னாடி நாள் மீந்து போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் அதை நீராகாரமாக குடிச்சிட்டு இருந்த பழக்கம் இருந்துச்சு. அது ஒரு இயற்கையான முறை. நம்ம உடலை சூட்டை தணிக்கிறதுக்கான இயற்கையான முறையாக இருந்துச்சு. அதை நம்ம பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ குக்கரில் நம்ம சாதம் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூலாக தான் கிடைக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நாள் மீந்து போன சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அது உடல் சூட்டை ஈஸியாக தணிச்சிரும். அதே மாதிரி வாழை தண்டு சாறு, சுரக்காய் சாறு, முள்ளங்கி சாறு இதெல்லாம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நிறையா இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குறங்கிற பேரில் சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி அடித்து ஃப்ரெஷ் ஜூஸாக கொடுக்காதீங்க. அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க சரி, அதை பழங்களை அப்படியே அரைச்சி கொடுங்க, இல்லை பழங்களாகவே சாப்பிடுங்க. காய்கறியுமே சாலட்ஸ் மாதிரி பச்சை காய்கறிகளாகவும் பச்சை பழங்களாகவும் சாப்பிடும்போது உடம்புக்கு அந்த சத்துக்கள் அப்படியே கிடைக்குது. எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் உப்பு போட்டு தண்ணீர்னால் கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ஏன்னா அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே அப்போ தான் ரிமூவ் ஆகும். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த தட்பவெப்பத்துக்கு தேவையான, மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இயற்கையை நம்மளுக்கு கொடுத்துரும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி, வெள்ளரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிச்சிங்கனாலும் அதன் மூலமாக கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் சாலிட் வாட்டராக உங்கள் உடம்புல ஆட் ஆகும். அதே மாதிரி ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரஞ்சில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல் நம்ம உடலில் வெப்பத்தின் மூலமாக அந்த ஸ்வெட், அதாவது நம்ம ஸ்வெட்டின் மூலமாக போகக்கூடிய அந்த பொட்டாசியம் லெவலை இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறது மூலமாக ரீப்ளேஸ் ஆயிரும். திராட்சை அதிகமாக எடுத்துக்கலாம். சிறுதானியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மங்கூழ் குடிக்கலாம், இல்லை கம்பு சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு வேண்டாம். கேழ்வரகு உடல் சூட்டை அதிகப்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் காஃபி டீ அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. க்ரீன் டீயுமே குளிர்வித்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பானங்களான இளநீர், அப்புறம் நொங்கு இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சன்லைட்டும் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம வெளியில் போகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இளங்காலையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் போய் ஒரு 15 நிமிஷத்தில் நிற்கிறீங்க அப்படிங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் டி அதில் கிடச்சிடும். ஸோ நார்மலாகவே வேர்வை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா 2 முறை குளிங்க. ஸோ உடலை நீங்கள் வேர்வை இல்லாமல் எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் தவிர்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதினா இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு உணவு வகை. எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எண்ணெயில் பொரிச்சது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மென்று சாப்பிடக்கூடிய எந்த உணவு வகைகளுமே வயிற்றுக்கும் கேடு தான். என்னன்னு பார்த்தீங்க, இந்த பரோட்டா, இல்லை மைதாவில் செய்கிறது, கேக்கு, அந்த பேஸ்ட்ரீஸ், பீஸா, பர்கர், சாண்ட்விச்,
ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடியது, இல்லை மிளகு ஜாஸ்தியாகவும் பச்சை மிளகாய் ஜாஸ்தியாகவும் சேர்க்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த கோடை காலத்தில் டோட்டலாக தவிர்த்துட்டு கொஞ்சம் பிளாண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃபுட்டுனால் உண்டாகக்கூடிய வேர்வை ஆகட்டும் சரி, அதனால வயிற்றுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு செரிமான கோளாறுகளையெல்லாம் நம்ம உண்டு பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயும் போயிட்டு வயிறு உப்பசம், இல்லை வந்துட்டு வயிற்று எரிச்சல், இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வாயு தொல்லையோ உண்டு பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குழந்தைங்க வந்து ஐஸ் வாட்டர் கேட்பாங்க, ஐஸ்கிரீம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. நீங்களுமே வெளியில் போயிட்டு வந்த உடனே வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண்பான தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்துட்டு உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இயற்கையாகவே கிடைக்குது. நீங்கள் எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்கள் பங்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.